ஹாய் கைஸ், இன்னைக்கு காலையில் வந்து ஒரு 6 மணி இருக்கும். எங்கள் ஆட்டுக்குட்டிக்கெலாம் இறைய போட்டுட்டு எனக்கு இறைய போடலான்ட்டு போயிட்டு பார்த்தா எந்த ஒரு ஸ்நாக்ஸும் இல்லை. சரின்ட்டு 2 பப்பாளியை பிடிங்கிட்டு வந்துட்டேன். வந்து அதுக்கு கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து பப்பாளி ஸ்மெல்லு கூட பிடிக்காது. பப்பாளி பழமே சாப்பிடவே மாட்டேன். அந்த ஸ்மெல்லே ஆகாது. பட் வந்து இதில் வந்து ஹல்வா செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இது கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அந்த துருவுறது தான் கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி வந்து ஈஸியாக தான் இருக்கும். நல்ல பப்பாளியை வந்து நறுக்கி தோல்லாம் சீவிட்டு துருகி எடுத்துட்டு அதை வந்து நல்லா எண்ணெயில் இல்லை தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கணும். ஒரு 3 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வெந்துருச்சு. நீ வெந்துக்கிட்டு இரு, நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு அந்த 3 மினிட்ஸில் நான் டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு பசி எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அதுவும் வெந்து முடிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நெய் ஸ்மெல்லு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணால் 3/4 கிளாஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் சுகர் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு, அப்புறம் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை போட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.